ரொம்ப மோசமாக இருக்குங்க. வளைஞ்சுனே தான் பண்ணுமா. ஒளியுடைய அந்த ஜோதி ஒளி அடி பலான்னு பார்த்துருக்கலாம். அது இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது பெரிய விஷயம் கிடையாது. அந்த அம்மா கொடுத்தது பெரிய விஷயம். வணக்கம், நான் உங்கள் காட் கோஸ்ட் பிரசாந்த். வணக்கம், காட் கோஸ்ட் பொன்னுசாமி. இவர் பார்த்தீங்களான்னா நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர். உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. பேர் குட்டியப்பன். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெருங்காடு கிராமத்தை தாண்டி அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்திருக்கோம். இந்த வனப்பகுதிக்குள்ளே எல்லைக்கட்டு மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. அது அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல நடுநீசி நேரத்தில் சித்தர்கள் வழிபாட்டு பூஜைகள் நடைபெறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பார்த்திங்களான்னா இந்த வனத்தில் யானை, கரடி போன்ற விலங்குகள் எல்லாம் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? அந்த இடத்துக்கு சித்தர்களை பார்க்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம போயிருக்கோம். வாங்க போகலாம். வனத்தை பற்றி உங்களுக்கு இந்த கோயில் உருவாகி எத்தனை நாளுங்க ஆகும்? ஜே, இந்த கோயில் உற்பத்தி ஆகி எத்தனை நாள் இருக்கும்? வழிபாடு எப்போ பண்ணுவாங்க சாமிங்க? சித்திரை மாதம். ரொம்ப இதாக தான் இருக்குல்ல வனம் உள்ள. வழிபாதையே சுத்தமாக இல்லை. ரொம்ப மோசமாக இருக்குங்க. வளைஞ்சுனே தான் போகணுமா? நம்ம கோயிலோடைய சிறப்பு என்னங்க? நம்ம கோயிலில் இங்கே விசேஷம் ரொம்ப ஏறுறதே பெரிய இதாக தான் இருக்குங்க. ரொம்ப ஃபாரஸ்ட் இல்லைங்க உள்ளேருந்து. ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நாம தான் இப்போ வந்துக்கிறாங்க பார்க்குறீங்க. இந்த புளி நடந்துதான் சரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் போகிறதுனால எதுவும் பாதிப்பு இல்லையா? வந்திருக்குன்னு இன்னொரு விஷயம் காட்டுங்க.
பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு சிறுத்தை ஒன்று நடமாடிட்டு இருந்ததா வீடியோலாம் ரொம்ப வைரல் ஆச்சு. நம்ம நியூஸ்லாம் வந்திருக்கு. நான் அந்த ஃபோட்டோவை இந்த வீடியோ கூட நான் பின் பண்ணுறேன், பாருங்கள். இது ஒரு பள்ளமாக தெரிஞ்சது. ரொம்பவே அட்வென்ச்சரான ட்ரிப்பாக இருக்குங்க நம்ம போகிற இடமெல்லாம். கண்டிப்பாக ரொம்ப த்ரில்லிங்கான இடம் தான் பார்க்குறதுக்கு. பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடத்துல எல்லாம் இல்லைன்னா மிருகம் வச்சா சடனாக இங்கேருந்து போகக்கூட முடியாது. இல்லைங்க போக முடியும். ஆண்டவன் மேலே வார்த்தை போட்டு தான் போகும். நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குது பார்த்துக்குவாங்க நண்பர்களே. ஆமாம், எப்படி என்ன நடக்குது நம்மகிட்ட தெரியாது, போயிருக்கிறோம். நண்பர்களே, இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா வர்ற வழியெல்லாம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பார்த்துக்கோங்க. இந்த மரத்து மேலே சிறுத்தை புலி ஏறு உட்காந்துருக்கு. ஆமாம், ரொம்பவெல்லாம் இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான். இங்கே மேலே பேட்டர் போட்டுக்காமே. மரமே ரொம்ப பழமையான மரம் தாங்க சாமி. இந்த மரத்துக்கு எவ்வளோ வயசாகும் எனக்கு? எதுங்க இது யானை வர்ற பகுதி. யானை வர பாது. ஒரு டைமில் நம்ம மனுஷன் நம்ம மரம் நிற்க முடியாது. இப்போ நம்ம இந்த பக்கம் போகணுமா இல்லை இந்த பக்கம்? இந்த பக்கம் நம்ம போகணும். இந்த பக்கம் தூரம் போகணும் கோயிலுக்கு. இன்னொரு கொஞ்சம் தூரம் கோயில்னா கோயிலாக கட்டிருக்கீங்களா? இல்லைங்க, அது கோயிலுக்கு கட்டுறதுக்கு இல்லைங்க. அது அது அப்படியே இருக்குதுங்க. கோயில் கட்டுறது நம்ம ஏற்றுக்கல. அது எப்படின்னு எப்படிக்குதோ அது மாதிரி இருக்குது. கோயிலும் கட்டக்கூடாது. எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த வனத்தில் இருக்கிறதுனால கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லுது சாமி. ரொம்ப பழமான கோயில். நல்லா சக்தி வந்து இது நல்ல இது சக்தி வாய்ந்த சாமி. சக்தி வாய்ந்த சாமி எல்லாம் கும்பிடு டக்குன்னு அப்படியே படிக்க இந்த இடத்துலையா? இந்த இடத்துல. ஆமாங்க. கிட்டத்தட்ட இந்த சாமி உருவாகி எத்தனை வருஷம் நம்மளுக்கே தெரியாதுங்க. இது முப்பாட்டம் எத்தனை தலைத்தட்டு ஆயிடுச்சுன்னு தெரியாது. நிறைய முப்பாட்டு காலத்துலேருந்து இந்த வழிபாடு பண்ணிட்டுக்கிறாங்க. ஆமாங்க. அப்படி பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, எல்லாம் எந்த இது வந்து ஆட்டுக்கார மாடு கும்பிட்டு வச்சுக்கிறாங்க. ஆட்டுக்கு மாட்டு சாதம் வராது பிடிச்சி அதுக்கு அவங்க கும்பிடிக்கு வச்சாங்க. அதுக்கு அது அவங்க கும்பிடிக்கு இதாகிட்டு உடனே இது வச்சுக்கோங்க. அதுக்கு காட்டுக்குள்ள இருக்கு. ஆனா மஞ்சள் குங்குமம் எல்லாம் இது வந்து குடும்பத்தோட வந்து கஷ்டம் இருக்குன்னா யாரும் வந்து பூச்சி தெரியாது. தினம் வருவாங்களா? இல்லைங்க, ஏதோ ஒரு மாதம் ஒரு வாட்டி வந்து குடும்பத்தோட வந்து பூச்சி பண்ணிட்டு இதுனா குடும்ப கஷ்டம் அது மாதிரி இருந்தா பூச்சி பண்ணிட்டு போவாங்க. மற்றபடி ஆளுங்க வந்து இங்கே அதுக்கு கண்பாட கிடையாது. மரமெல்லாம் ரொம்ப வெட்டி. ஆமாங்க. எந்த மரம்? இந்த தேவாரத்தி மரம். ஆமாங்க. இலை இல்லைங்க, அது இலை இந்த டைமில் இலை இருக்காதுங்க. இந்த டைம் வந்து பூ மட்டும் தெரியுங்க. நாங்கள் பூ நாங்கள்
இதாங்க பூ பாருங்க, வந்து பாருங்க பூ. இது வந்து அம்மாவுக்கு வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா தேவ அரளி. ஆமாம், தேவாரலி இல்லை பூ. காட்டுங்க நல்லா பாருங்க பாருங்க. இந்த பூ பேர் வாய்ந்த கடவுள். ஆமாங்க, தேவ அரளி. தேவாரலி, தேவரளி. நல்ல சக்தி வாய்ந்த கடவுள். ஏன் இந்த ஊர் ஜனங்களெல்லாம் சேர்ந்து சிம்பிளாக ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு கூட கோயில் எதுவும் கட்டல. அது வந்து கோயிலுக்கு கட்டுக்கிறவரை நான் ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்கீங்க, கோயில் கட்டுக்கிறாங்க இதுவும் இருக்குது, கோயிலெல்லாம் கட்டுக்கிறாங்க. அப்புறம் சின்ன இடம் அவங்க சிம்பிளாக போட்டுருந்தாலும் அது யாரெல்லாம் புரிஞ்சு எடுத்து சிம்பிளாக குடிசை மாதிரி போட்டது யானை மூலியமா வந்துட்டு அதனோட இப்போ இது எதுவும் பண்ணுறது இப்படி தான் இது பண்ணுறது. இந்த கோயில் பரிமாண கோயில் இது. ரொம்ப பழமையான அப்படி படிக்கணுங்க, பழமையான தெய்வம். ஆமாங்க. சிறப்பு அதிசயம் அது மாதிரி எதனா இருக்குங்களா? சொல்லுங்க, கேள்விப்பட்டுங்கிறாங்க. முன்னோர்கள் தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி அவங்க சொல்லுங்க சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னதான் நாங்கள் பார்க்கல. சித்தருங்க வந்து வழிபாடு பண்ணுறாங்கன்னா எது மாதிரி பார்த்துருக்குறதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க வந்து பூஜை பண்ணுறது, தியானம் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க. மனுஷ ரூபமாகவே வந்து பண்ணியிருக்காங்களாமா இல்லை ஒளி ரூபம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி வந்து ஒரு ஒளி மாதிரி அடிக்கணுங்க. நாங்கள் பார்த்து இல்லை, ஆனால் அப்படி சொல்கிறாங்க அவங்க. ஸோ நட்சத்திர வடிவில் யாரோ வந்துட்டு இங்கே பூஜை பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். நீங்கள் பார்த்ததில்ல? நாங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணுறாங்க நம்ம சாமி. ஆமாங்க. ஜோதி வடிவம் வந்து பார்க்குறாங்க. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, இந்த இடத்துல வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அமானுஷ்ய ரூபமாக மனித ரூபங்களோ இல்லை ஒளி ரூபத்திலையோ வந்து ரகசிய வழிபாடு பண்ணுறதா வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் பார்த்ததெல்லாம் சொல்லியிருக்காரு. நாம் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். நம்மளால் முடிஞ்சது இந்த தெய்வத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களோட அருள் நம்மளுக்கு கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். அவங்களோட அந்த ரூபத்தை நம்மளால் காட்ட முடியலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஏன் பொன்னுசாமி ஐயர், நம்மளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அவங்களே தரிசனம் பண்ணுறது அம்மா ஐயர்பட்டி. அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். ஆமாம். இன்னும் நானும் வனத்துக்குள்ளே எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கேன். இது மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸில் எவ்வளோ ஆச்சரியம் இருக்கிறது இந்த கோயில் தான். நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்களன்னா சரியாக 12:50 ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் ஆனால் சரியாக அந்த நடுநிசின்னு சொல்லக்கூடிய அந்த மணி 1 மணி வந்துட்டு வரும். டைம் பாருங்க 12:51 ஆகுது. பொன்னுசாமி, என் மனசுக்குள்ள என்ன தெரியுங்களா இருக்கு, அவங்க காய்ச்சி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இங்கேருந்து நம்மளை பத்திரமா அனுப்பி வச்சா போதும்ட்டு இருக்கு. மாடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு 6 இருக்குன்னு சொல்கிறாங்க. வழிபாடு பண்ணிட்டு போனால் அவங்க 6 நாளைக்கு பாதிப்பு இல்லை, பாதிப்பு இல்லாமல்
ஆமாங்க மீன் மரபு வேறு இந்த கீழே எத்தனைங்க நான் கத்திடுறேன் இந்த இடத்துல வந்து நம்ம சில நோய் முடியல இந்த இடத்துல வந்து தீர்வுங்க ஹாஸ்பிட்டலோட இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நோய் நல்லா குடும்பம் நோய் நல்ல குடும்பமாகிடுங்க இந்த இடத்துல கும்பிடிக்க வச்சா ஆமாம் இந்த இடத்துல நல்லா குடும்பம் ஆமாம் குடும்பம் கால்நடைகளுக்குங்களா மனுஷங்களுக்கா? மனுஷனுக்கும் இந்த கால்நடைகளுக்கும் நல்லதுக்கும் நல்லது தான். இது அப்படியே காவேரிக்கு இது அட்டாச் ஆகுங்க. காவேரி காட்டுக்கு அட்டாச். ஆமாங்க அது. அப்போ அந்த மலை வந்து தேங்கல் மூக்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழு மலை இருக்குது. ஆமாம். அந்த வந்து அது வந்து தேனை வந்து மாலை கட்டி தேனை அழிக்குவாங்க. மலையாள மக்களாக தேனை அழிக்குவாங்க. இங்கிட்ட ஒரு மலை இருக்குங்க. இந்த மலை வந்து மாட்டுக்காரெல்லாம் போனால் அந்த மலைக்கு போவாங்க. இந்த இடத்துல கும்பிட்டு தான் சாமி கும்பிட்டு அப்படி போவோம். இந்த மாதிரி கும்பிட்டு அப்படியே மலைக்கு போவாங்க. இந்த இடத்துல வந்து வணங்கிட்டாங்க மாட்டுக்காரன் அந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல வந்து வணங்கிட்டாங்க. ஏங்க இந்த மலைன்னா வந்துட்டு குகைகள் அந்த பாரு இந்த மலை அந்த மலை குகை இது வந்து செங்கல் பயில்னு சொல்லுவாங்க. செங்கல் பயில் அப்படியே இருக்குதுங்க. அது வந்து குகை. அந்த சிறுத்தை புலிங்கெல்லாம் ஆடு மாடை பிடிச்சிட்டு போய் அங்கே தான் சாப்பிடுதுங்க. ஓ சிறுத்தை வந்துட்டு ஆடு மாடுங்களை பிடிச்சிட்டு போய் குகையில வச்சு சாப்பிடுது. அங்கே தான் சாப்பிடுதுங்க. அது வந்து செங்கல் பயிலுங்க. அது வந்து இந்த ஒரு குட்டை புளியாங்குட்டுன்னு அதை சொல்லுவாங்க பேர். அது புளியாங்குட்டை. இந்த வந்து செத்தைகள்னு சொல்லுவாங்க. சாமிக்கு வந்து அது வந்து நிலத்துலாம் அந்த இடத்துல சாரி மீன் போச்சு அப்படி இப்படி இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. நிழல் இந்த இடத்துல வந்து செத்தைகள்னு சொல்லுவாங்க சார். அந்த இடத்துல சாமி ஜோதி மாதிரி நைட்டு எரியுமா. ஓஹோ தெரியல. அதில் ஒரு 2 மணிக்கு சொன்னார்ல அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தது இல்லை. ஆனால் சொல்லுவாங்க முன்னாடி இந்த இடத்துல இப்படி தான் சாமிக்கு வந்து இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் செருப்பு போட்டு போகக்கூடாது. ரொம்ப குடிச்சு சுத்தம் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பாதை இருக்குங்களா? இருக்குங்க. பாதை போகிறது இருக்குது. அப்படிங்களா? இங்கே நம்ம சுத்தமாக போகணுங்க. ஆமாம். அப்படி இப்படி நம்ம இடம் கூட போயிட்டு நம்மளுக்கு வாங்கி வர்றது ரொம்ப ஆட்டங்கள்லாம் நம்ம கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்லை சொல்கிறாங்க. ஆனால் முன்னே தாத்தா பாட்டி அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க இது ஒரு காடு மாதிரி போகுது. இது ஒரு கீழே காடு மாதிரி இருக்குது. அது இதில் தண்ணி போகுதுங்க. அது எப்பவுமே தண்ணி போகுதுங்க. அதில் வந்து யானை நடமாட ஜாஸ்திங்க. ஆமாம் கீழெல்லாம் போக முடியாது. அந்த மேட்டுக்கு அங்கே ஒரு அரப்பாறுன்னு ஒரு பாறை இருக்குங்க. அரப்பாறை அது பேர் அரப்பாறை. அந்த அப்போ ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் அந்த இடத்துல கூட்டு போய் தண்ணி காமிச்சு பறிக்க வச்சுட்டு அந்த இடத்துல சாப்பிட்டு போவாங்க அந்த இடத்துல. அப்புறம் அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல ஒரு அம்மங்கள்னு ஒரு பேர். ஆட்டு வர மாட்டுலாம் அம்மங்கள்னு ஒரு பேர். அந்த இடத்துல வந்து நிலத்தோடு இருக்குதுங்க. அதை நம்ம நிலத்தோடு பார்த்துருவோங்க. அந்த நிலத்தோடு எப்படின்னு எங்களுக்கே வந்து ஒரு அவசியமே இருக்குதுங்க அந்த இடத்துல. ஆமாம் உண்ணு அந்த இடத்துல இருக்குதுங்க. அது எடுத்துகிட்டு போய் போட்டுருக்குது. அது எப்படி அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னு எங்களுக்கே தெரியலங்க. நல்ல உண்மை இருக்குது அந்த இடத்துல. அப்புறம் இப்படியே போனோம். இல்லாட்ட ஒரு சோளங்கிணறு சொல்லுவாங்க. சோளங்கிணறு அது சோளங்கிணறு. அதுலேயே வந்து அந்த நெடுக்காட்டில் ஒரு தண்ணி வருங்க. அந்த தண்ணி பார்த்தா எப்போ பார்த்தாலும் வந்து சும்மா ஒரு மாதிரியே தெரியாங்க. அப்படியே குட்டும் தெரியாங்க. ஆமாம் அந்த தண்ணி வந்து நல்லா குடிச்சு எல்லாம் அந்த இடத்துல போய் நல்லா குடிக்குவாங்க தண்ணி. அது ஒரு இடம் அப்படியே. அப்புறம் இப்படி இதில் போனால் இங்கே ஒரு மினியாப்பம் வரும். புத்துக்குடி மினியாப்பான்னு பேர் சொல்லுவாங்க. அந்த மினியாப்பம் ராத்திரியில்
என்னமோ வெளிசு மாதிரி பிடிச்சின்னு போகுது, நெருப்பு பண்ண பிடிச்சின்னு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்துலாம் முன்னூறு சொன்னது தான். இந்த ஒரு புத்துக்குண்டு மீன் பண்ண சொல்லுவாங்க. புத்துக்குண்டு மீன் அப்போ திருநெல்வேலியில் பண்ண இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சாரிமுகம் போய் சொல்கிறாங்க. சாரிமுகம்னா சாரிமுகம்னா நைட்டு 2 மணில வீட்டுக்கு போகிற மாதிரி இதில் பார்த்தான்னு சொல்கிறாங்க. இப்போ முனியப்ப சாமி ரவுண்ட்ஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல இப்படி போகிறாங்க. வேறு அந்த இடத்துல ஒரு ஃபுட்டு இருக்குது. ஒரு மரத்தில் வந்து புளி ஆடு மாதிரிலாம் போய் அவங்க எடுத்து சாப்பிடுதுங்க. நாய்ங்கெல்லாம் எடுத்தும்போது அவங்க போய் சாப்பிடுதுங்க. குகைங்களா? இப்போ அந்த இடத்துக்கு போக முடியுங்களா? போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப சுற்றுப்படி ராத்திரிலாம் போக முடியாது. ஓஹோ, ராத்திரிலாம் போக பகலில் ஒரு நாள் அதுக்கு மேலே உள்ள காமிடுங்க. இப்போலாம் நைட்லாம் அங்கெல்லாம் போக முடியாது. ரொம்ப ரொம்ப அந்த குகைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அந்த குகையை போய் பார்க்க முடியுமா? அந்த இடத்துல வந்து இந்த ஆடு மாடெல்லாம் பிடிச்சின்னு போய் நாய்கள்லாம் பிடிச்சின்னு அந்த இடத்துல போய் அந்த இடத்துல தான் அந்த குகைலாம் அந்த புளி சாப்பிடுங்க. புளி? ஆமாங்க. ஏங்க இந்த பக்கம் குகை இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த குகை இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? கூட ஒரு 3 கிலோமீட்டர் போகணுங்க. 3 கிலோமீட்டர் போகணுமா? இப்போ போய் பார்க்க முடியுமா அந்த குகையை? இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம். ஏன்? இப்போலாம் அந்த இடத்துல புளி கரடி புளி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, இப்போ இருக்குதுங்க. அந்த இடத்துல இப்பெல்லாம் போக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு நாள் பக்கத்தில் கூட அடிச்சுமே காமிக்கிறேங்க. இப்பெல்லாம் அந்த இடத்துல போனாலும் ஆகாதுங்க. உயிருக்கு ஆபத்தான இடம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த பக்கம் முனியப்பன் ஒன்று சாட போகுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த கோயில் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரும்? இது ஒரு 5 கிலோமீட்டருங்க. 5 கிலோமீட்டர். அதில் வந்து இந்த ஏரியிலே போகிறாங்க. அது போகிறத என்னைக்கான பார்த்துருக்கீங்களா? ஆனால் பார்த்துருக்கேங்க. பார்த்துருந்தா நம்மளை வந்து எங்கள் அப்பா அம்மா நீ பார்த்தா பயந்துருவேன் அப்படின்னு நம்மளை ஒரு மூச்சுக்கு மாதிரி துணியை மறக்கிட்டாங்க. அந்த நீ பார்த்தா பயந்துருவேன், நாங்களாம் பார்த்து சர்வீஸு சின்ன பையன் பார்த்து வச்சுட்டு ஆகாது அப்படின்னு நம்மளை கொஞ்சம் மறக்கிட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க? ஆமாங்க. அந்த அந்த மாதிரி போகும்போது வழியில் அட்டமாகியது எதனா இருந்தா ஆளை காலிங்க. ஆளே காலிப்பா. சிறு வயசுல அப்போ சிறு வயசுல வந்து பார்த்தோன்னு வச்சுக்க பையன் பயந்துரும், ரொம்ப இதாயிரும். அதுக்கு மேலே நாங்கள் பார்க்க அந்த இலைக்கு நம்மளை கூட்டின்னு போலங்க. அந்த இடத்துல நம்மளை கூட்டின்னு போல. இந்த பக்கம் பொதுவாக ஆளுங்க நடமாடுறவங்களெல்லாம் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அதை தவிர வேற யாருன்னா போவாங்க வருவாங்க போக்குவரத்துக்கு, அது மாதிரி எதனா இருக்குங்களா? இந்த வேற வீட்டுன்னு போகிறது இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல ஒவ்வொரு ஊர் இருக்குங்க. கருவூட்னூர் அந்த ஊருக்கு இந்த பிறகு தான் போவாங்க. இந்த இடத்துல அந்த மாமன் மச்சான் அப்படின்னு நம்ம பொண்ணு நாங்களே போகிறாங்க. அது இதில் இதில் தராங்க. அப்படி பஸ்லாம் போகலாம். இப்படி சுற்றி போனால் கட்டில் போகலாம். கட்டில் போனால் முன்னாடி அங்கே யானை போய் நடந்தாடுங்க. ஒரு 6 மணி இருக்கு. அது காணும். அந்த இடத்துல போனால் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணுங்க. நிறைய பேர் அங்கே யானை மறிச்சுக்குதுங்க. யானை மறிச்சு இறந்துருக்காங்க. ஆமாம், வந்துருக்கு. நிறைய பேர் 3 பேர் மறிச்சுக்குங்க. தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே 3 பேரை மதிச்சிருக்கு. வேற கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல வெளியில் போகலாம். கொஞ்சம் புக்கங்கிற அளவுலாம் அவங்களுக்கு சீரம் போட முடியாது. எவ்வளோ டைமு எந்த நேரம் யானைக்கும் நேரம் சொல்ல முடியாதுங்க. யானைக்கு நேரம் கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல போனால் ஒரு 10 நிமிஷம் முன்னே போயிடலாம். வலிச்சுன்னு போனால் ஒரு நான் பொழிக்க தான் போனுங்க. நாங்கள் பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சிங்களா அம்மா? அம்மாவுடைய வழிபாடு பண்ணிட்டு என்ன வேண்ட போறீங்க? சித்திரங்கள் நடமாட்டம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா தான் சொன்னாங்க. ஆமாங்க. அவங்களுடைய வழிபாட நம்ம அம்மா கிட்ட வேண்டி கேட்டுக்கலாம். அவங்களுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கலாம். இல்லை அம்மாவுடைய புகழை பரப்புறதுக்கு இன்னும் நம்மளாட்ட மக்கள் நிறைய பேர் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம். அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு சித்தர் மக்கள் தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு
அம்மா எல்லக்கட்டு மாரியம்மா. உங்களுடைய தரிசனத்துக்கும் உன்னுடைய கருணையை எங்களுக்கு எல்லோருக்கும் தந்து சித்தர்களுடைய நல்லாசியை தந்து அவங்களுடைய தரிசனத்தை தந்து நல்லொரு புரிந்தார்கள் தாய் பராசக்தி. அவங்களுடைய தரிசனம் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு இந்த சமயத்தில் உன்னை நாடி வணங்குறாங்க. அவங்க எங்கன்னா இருந்தால் எங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணி எங்கள் முன்னால் வந்து அவங்களுடைய அருளை முழுவதும் தர நல்லாட்சி வழங்கி ஒன்று பெரிய வந்து தாய் பராசக்தி. எங்கே இருந்தாலும் தாயே பராசக்தி நம் திருவடியே நாடி அனைவரும் வந்துருக்கிறோம். என்னுடைய தரிசனத்துக்கும் இந்த தவம் செய்யக்கூடிய சித்த பெருமக்கள் குரு பெருமக்களுக்கும் அவங்களுடைய காட்சியை வேண்டி நாங்கள் அவங்களுடைய தரிசனமும் தந்து என்னுடைய புகழை இந்த உலகம் கூட எனக்கு தப்பக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கும் தந்து கருணை புரிந்து அப்படின்னு தாயை பராசக்தி. சித்த பெருமக்கள் இந்த இடத்துல வந்து தவம் செய்வதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தரிசனமும் தந்து எங்களுக்கு சித்த பெருமாளுடைய தரிசனம் வந்து நல்லாசி தந்து கருணை புரிய வேண்டும். என்னுடைய புகழை பரப்புறதுக்கு நான் வாய்ப்பு காட்டுறேன். யாரும் இருந்தாலும் நல்லாசி தந்து கருணை புரிய ஐயா சித்திர ஐயா, இங்கே எந்த சித்த பெருமக்கள் இருந்தாலும் எங்களுக்கு நல்ல அருள் புரிஞ்சு எங்கள் முன் வந்து காட்சி அளித்து இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கள் முன் வந்து தோன்றி நல்லாசி தந்தார்கள் குரு பெருமக்களே. எங்கே இருந்தாலும் எங்களுக்கு முன்னால் வந்து தோன்றுங்க சித்த பெருமக்களே. குருவே சரணம், குருவே சரணம். யார் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு நல்லாசி தந்து கருணை புரிந்தார்கள் தான் சித்த பெருமக்களே. குருவே சரணம். நம்ம இங்கே இருந்தால் நம்ம கண்ணு முன்னாடி இங்கே இருந்தால் காட்சி கொடுக்க மாட்டோங்க. நம்ம இப்போ வழிபாடு பண்ணி அவங்களை கூப்பிட்டுக்கிறோம். நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்து அவங்களுடைய வழிபாடு முடியும். அம்மாலே வழிபாடுறதுக்கு வர்றாங்களா, போயிட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து முடிஞ்சவரை நம்ம கவர் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதா அந்த அம்மா கொடுக்குறாங்களா எதுவும் தெரியல. பார்ப்போம், வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷம். கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி சார், கண்டிப்பாக அம்மாவோடைய ஆசையும் சித்த பெருமக்களுடைய வரமும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிதானமாக கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுக்கு நம்பிக்கையோட இருப்போம். நம்பிக்கையோட இருக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா நம்மளுக்கு அந்த அருளுக்கு தரவா நம்பிக்கிறேன். சரி, நம்ம போகலாம். எங்க ஜோதி விடுங்க ஜோதி. தீபம் பாருங்க, தன்னாலே எரியுது.
ஜோதி வரல சாமி. ஆச்சரியமான விஷயம் கண்டிப்பாக போய் பார்க்கலாமா? அம்மனுடைய அருளும் சித்தருடைய அருளும் குருவோடைய அருளும் கிடைச்சிச்சு. எந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சுக்கணும் இல்லை. இதுக்கு மேலே அந்த காட்சியை நம்ம பார்க்க மாட்டோமோ தெரியல. அந்த சித்தருடைய ஜோதி வடிவமும் மேலே இது ஆகாயத்துலேருந்து வந்துச்சு. நீங்களும் பார்த்துக்கலாம். அம்மனியுடைய அந்த ஜோதி ஒளி அடி பலான்னு மின்னும் நீங்கள் பார்த்துனுக்கலாம். அது இதுக்கு மேலே நம்ம என் ஜென்மத்தில் இதுக்கு மேலே நான் அதை பார்க்குறானோ இல்லையோ அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அது கிடைச்சது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். போயிட்டு அம்மாலே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இருந்து கிளம்பலாம் சாமி. வாங்க. எல்லோரையும் காத்து கருணை புரிந்து தாயை சாமி கொஞ்சம் வழி விடுங்க சாமி. நல்லாசி தந்த தாயை, உன்னுடைய தர்ச்சனமும் தந்த குரு பெருமக்களுடைய அருளும் தந்த தாயை வராசக்தி குருவே சரணம். நண்பர்களே, நாம் தேடி வந்த காரியம் இனிதே நிறைவேறினது. அம்மனுடைய தரிசனமும் நம்ம பார்த்தோம். சித்தர்களுடைய வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜோதி வடிவமும் நம்ம பார்த்தோம். மற்றும் வனத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் மற்ற பதிவுகளும் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். மற்றும் இதோட எங்களுடைய வீடியோ பதிவை முடிச்சுக்கிறோம். இனிதும் எங்களுடைய பயணம் தொடரும். நீங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.